சார் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் பத்திரிகையாளர்களும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப காலையில இருந்து ஒரு 20 பூத்து போயிட்டு வந்துட்டேன். அந்த 20 பூத்தும் எனக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் அளவுக்கு எனக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு வெற்றி உறுதி. அந்த நான் பார்த்த அந்த 15 மக்கள் ஆதரவு நிறைய இருக்குது. நான் உள்ளே போன உடனே எல்லாம் கும்பிட்டு உங்களுக்கு தான்ன்றாங்க. மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது. மக்கள் ஆதரவு அதிகமாக சார். எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பார்த்த பூத்து வரைக்கும் ஒரு 17 பூத்து பார்த்துக்கிறேன். நல்ல ஆதரவு. நம் மக்களுடைய எழுச்சி நல்லா இருக்கு சார். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வெற்றி பெற்றா உங்களை மீண்டும் சந்திச்சு வெற்றி பெற்றுவேன். மாற்றலாம் கிடையாது. உங்களை சந்திச்சு உங்களுக்கு உண்டான ஆயத்த பணிகள் நான் செய்வேன் சார். சார் கம்பல்சரியா வாக்கு எல்லாருமே பண்ணணும். பண்ணாதான் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்க வாக்கு பதிவு பண்றது உரிமை. அது அந்த உரிமை அவங்க இழக்கிறாங்கன்னா தப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் பிளாஷ் போடுங்க. வெளியூரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தாலாம் உள்ள இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்ரூவ் பண்ணி கொஞ்சம் பிளாஷ் போட்டு விடுங்க. டவுன்ல இருக்கு. விக்கிரவாண்டி டவுன்ல இருக்கு. அங்க எல்லா இடத்துலயும் பண்ணிட்டாங்க. அங்க நீங்க பாருங்க. அத சோழா முடிய ஆள் இருக்கு. போட்டோஸ் இருக்கு. நாங்க எஸ்பி கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்காங்க. சோழாமுண்டியில இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அந்த லோக்கல்ல அவங்க எப்பயுமே அண்ணன் தம்பியா பழகிக்குவாங்க. பிரச்சனை இருக்காது. வெளியிலிருந்து வரவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமா இருக்கணும். இன்னைக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு போவது பின்னாலேயே நான் ஒரு பொது வேட்பாளர் தான். அதனால எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான். இப்ப கூட திமுக 2 பேர் என்ன கை கொடுத்து ஏன்னா உனக்கு நான் போட்டேனா அப்படின்னாங்க. மகிழ்ச்சி. அதனால யாரையும் பகைமை கொள்ளாம ஒன்னா இருக்கணும் எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. எல்லா இடத்து பூத்துலயுமே 2 பேரையும் கூட்டு சகோதரத்துவமா இருங்கப்பா, எந்த பிரச்சனை பண்ணி கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அதனால வெற்றி எந்த விதத்திலும் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி உறுதி. காவல்துறை பாதுகாப்பு நல்லா இருக்கு. நாங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க சார் 3 பேர் தான் போகணும். அவங்களையும் நாங்கள் ஆளுங்கட்சின்றதால அதிகமான நான் பார்த்த இடத்துல மட்டும். அதனால எந்த பிரச்சனையும் உடல்நல குறைவு ஏற்பட்டது தவறான செய்தி சார். ஒன்றும் நான் 2 நாள் கொஞ்சம் வேகமாக நடந்தேன். அதனால கொஞ்சம் சோர்வுன்றதால போய் அவர் சரவணன் சார்கிட்ட கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்னு போனேன். வேற ஒன்றும் கிடையாது. அதை தவறான முறையில் ஒரு செய்தி போட்டாங்க. எல்லாம் போட்டுக்கிட்டா உடம்பு சரியில்லை சொல்றாங்க. அதனால எந்த விதமான இது கிடையாது. இப்போ நல்லா ஹெல்த்தி ஆகிறேன். இப்போ கூட நடக்க சொன்னா வாங்க எங்க கூட நடந்துனே போறேன். செய்திங்க.